நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். இந்த கோவில் வந்து என் ஃப்ரெண்டு மூலமா தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் வரும்போதே எனக்கு அந்த சாமியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. சாமி பார்த்ததுல இருந்தே எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதனால வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இங்கே வரணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என் மனசில் தோணிடும். ஸோ அதனால இப்போ என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, அவளுக்காக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த பிரச்சனையை சீக்கிரமாக தீரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நாங்களும் மனசில் நினச்சது, இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் மனசில் நினச்சதுமே சீக்கிரமாக நிறைவேறணும், அவங்கவுங்க ஆசையும் நிறைவேறணும் என்று சொல்லிட்டு பத்திரகாளி அம்மனுக்கு நன்றி, வணக்கம். நாங்கள் ரொம்பலாம் எங்களுக்கு வந்து இந்த சாமி இந்த கோயில் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் வந்துட்டு எங்கள் பாதாள முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் இங்கே வந்து இப்படி சாமி இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னா இந்த மாதிரி பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்கு, இங்கே வாங்கக்கா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு என் ஃப்ரெண்டு வந்து இவ பேர் வந்துட்டு வித்யா, பிரியா, என் தங்கச்சி, இது என் ஃப்ரெண்டு சோஃபியா, அப்புறம் ஈஸ்வரி அக்கா, அப்புறம் வந்து அம்மா எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் இவ வந்து இவளும் தங்கச்சி தான், இவளும் சோஃபியா தான். எல்லாருமே வந்துட்டு சரி இன்னைக்கு போகலாம், எப்படி பூஜை நடக்குது எப்படி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்தோம். ஆனால் நான் இப்படிலாம் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு ஒவ்வொன்றும் எல்லாமே எடுத்து போடும்போது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு இதை போய் நான் வேற யார்கிட்டயாவது சொல்லணும், சீக்கிரம் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு கோவில் இருக்கு, எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ இங்கே நடந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதனால இனிமே வந்துட்டு அடுத்தடுத்து பூஜைக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வருவோம்.